இங்க ஒருத்தர் ஒரு டேட்டிங் ஆப்பை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது என்ன ஆப் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ், நம்மளோட ஹாபீஸ் அது எல்லாத்தையும் அந்த ஆப்பில் போட்டுடணும். அதே மாதிரி இப்போ வேற யாராச்சும் நம்மளோட ஹாபீஸ் மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பிடிச்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது தான் இந்த ஆப். இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்காருல, இவர் தான் இந்த ஆப்பை கண்டுபிடிச்சிருப்பாரு. இவரோட ஹாபீஸ், இவரோட இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டதுக்கு அப்புறமா இவருக்கு வேண்டிய பொண்ணு வந்துட்டு அந்த ஆப்பே காமிச்சு கொடுத்துரும். அந்த பொண்ணை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு வந்திருப்பா. ஆனால் இப்போ அந்த ஆப்பில் இருக்க மாதிரி எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எதுவுமே இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவருக்கு பிடிச்ச எதுவுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதாவது அந்த ஆப் படி பார்த்தா எல்லாமே பிடிச்சி ஒன்னா இருக்கிறவங்கள தான் இந்த ஆப் சேர்த்து வைக்கணும். இவங்க வேற இந்த ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பிரஸ் மீடியான்ட்டு இவர் பின்னாடியே தான் சுத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆப் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ போயிட்டு இல்ல இது தப்பா இருக்கு அப்படின்ட்டு சொன்னா அவ்வளவுதான், நம்மளோட லைஃபே போயிருச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு அவரும் தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஆப்பை ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் நம்ம கிட்ட கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் சரி பண்ணிடலாம். ஆனா இந்த பொண்ணை விட்டு மட்டும் நீ தள்ளி இருக்காது. சப்போஸ் நீ தள்ளி போயிட்டு அவளோட டேஸ்ட் உனக்கு இல்லைன்ட்டு மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனாலே இப்ப அந்த பொண்ணு பண்ற எந்த விஷயமே இவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவன் முன்னாடி ரொம்ப பிடிச்ச மாதிரியே தான் காமிச்சுப்பாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், ஆனா இவருக்கு காஃபியே சுத்தமா பிடிக்காது. அந்த பொண்ணுக்கு லைப்ரரியில போயிட்டு காமிக் புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், இவருக்கும் அது பிடிக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப ரசிச்சு அவருக்காக படிச்சு காட்டுவா. அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்கற மாதிரி நடிச்சுட்டு தான் இருப்பாரு. ரொம்ப தூக்கம் வருமா, எங்க அவ ஏதாச்சும் நினைச்சுக்க போறான்ட்டு பக்கத்துல காஃபி இருக்கும், அதை எடுத்து குடிச்சிருப்பாரு. இவருக்கு காஃபி சுத்தமா பிடிக்காதுதான், ஆனா அந்த பொண்ணு கூட சுத்த இந்த காஃபி அவ அப்படி குடிப்பா. அப்படி இதுல என்னதான் இருக்கு அப்படின்ட்டு குடிச்சு பார்த்தா இவர் நினைச்ச அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்லை, ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் டைப்லாம் கிடையாது, எப்பவுமே ரொம்ப சைலண்டா தான் இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு அப்பெல்லாம் இல்லை, ரொம்ப லவுடு. சிரிப்பு வந்தா எங்க இருக்கும் என்னன்னு கூட பார்க்காம பயங்கரமா சிரிச்சிருவா. ஆனா அது கூட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான். இப்ப இவருக்கு இந்த மாதிரி பாஸ்கெட் பால் மேட்ச் பார்க்க போறது, ஸ்டேடியமுக்கு போறது அதெல்லாம் பிடிக்காது. எதுக்கு இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஆள் தான். ஆனா இந்த பொண்ணுக்காக போயிருப்பாரு. இதெல்லாம் வேஸ்ட்னு நினைச்சவரு இப்ப அந்த டைம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் ஆளே தலைகீழ மாறி போயிடுவாரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயமே புரிய வரும். ஒரே மாதிரி இருக்கிற 2 ஆளு, ஒரே விஷயம் பிடிச்ச 2 ஆள் தான் ஒன்னா சேரணும்னு கிடையாது. வேற வேற டேஸ்ட் இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க மாறிக்கிறதும் ஒரு நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆப் டெவலப் பண்றதே விட்டுருவாரு. லைஃப் மேல அவருக்கு இருந்த தாட்டே தலைகீழ இந்த பொண்ணு மீட் பண்ணதுக்கு அப்புறமா மாறிடும்.